So 1.496 into 10 to the power of 11. ஏன்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் எண்ணி பாருங்க 1 2 3 4 5 அதாவது இப்படி போடுங்க 3 3 6 9 2 11. ஸோ 1.496 in 10 to the power of 11. சரிங்களா மீட்டர். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீட் ஆஃப் லைட். இங்க எத்தனை இருக்குது 3 3 6 2 8 3 into 10 to the power of 8 மீட்டர் per second. அடுத்தது thickness of class 7 mathematics book is 20 mm. 20 mm. இது எப்படி எழுதலாம் 20 into 10 power minus 3 மீட்டர். சரியா சொல்லலாமா? Yes, sir. அடுத்தது இது எப்படி எழுதலாம்? இப்போ வெறும் 0.7 அப்படின்னா 7/10 எழுதலாம். ஒரு ஒரு நம்பருக்கு அடுத்து ஒரே, அதாவது டெசிமல் பிளேஸ் ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்குது அப்படின்னு என்ன செய்யறோம் நம்ம ஒரு 0 மட்டும் போட்டுக்கணும். இங்க எத்தனை இருக்குது 7 1 அடுத்தது Sir, 7/10,000? 6 மொத்தம் 6 இருக்கு. 7/10 lakh. 10 lakh? ம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 வருதுமா? Yes, sir. Sir, நான் காப்பி பண்ணிக்கிறேன் சார். ம் 7 into 10 power minus minus 6. சார் -5 தானே சார்? அப்புறம் இங்க ஒரு mm இருக்கு 10 power minus 3 மீட்டர் போட்டுக்கலாம். 7 10 power minus 9. என்னப்பா? சார் -5 தானே சார் 10 to the power -5. இப்போ 1/100 என்ன அர்த்தம்? 1/10 to the power 2. 0.01. ஒரு 0 வரும்போது இங்க 2 0 யூஸ் பண்றோம். 2 0 வந்தா 3 0 வருமா கீழே? அப்ப 5 0 இருந்தா 6 0 கீழே வருமா? அப்ப 7 into 10 power minus 6 மில்லிக்கு ஒரு 10 power minus 3. அப்ப 7 into 10 power minus 9 மீட்டர் சொல்லுவோம். thickness of human hair ஏன் சார் 3 பவர் எடுத்துருக்கோம்? மில்லி 10 power minus 3க்கு பேர் தான் மில்லி. அதாவது 1/10 power 3, அதாவது 1/1000 அப்படிங்கறத நம்ம மில்லின்னு சொல்றோம். ஓகே சார். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே அடுத்தது சொல்லுங்க. the distance of the moon from the earth 3,84,000. சார் 3.84467 into 10 to the power 8 meters. H. ஓகேவா? Yes sir. Yes sir. இது Sir, 10 to the power -5. So 1.275 into 10 to the power of -5. ஓகே இது கரெக்ட். ஆனா இது மறுபடியும் என்ன பண்ணும் 1.275 அப்படின்னு எழுதி தான் என்ன பண்ணும்? சார் நான் இப்படி தான் சார் போட்டிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் இது ஓகே கரெக்ட். அடுத்து என்ன பண்ணோம், இது இன்னும் 3 டாட் தள்ளும் போது என்ன வரும்? ஆக்சுவலி இதுவே தப்பு தானே கண்ணா. 1275 டெம்போ -5 என்ன அர்த்தம்? 0.01275 தானே வரும். ம் -8 சார். ஆமா, இங்க இங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 4 ஜீரோவா? 8 தான் சார், 8 தான் சார். இங்க பாருங்க, இங்க எத்தனை? 3 2 5 ஜீரோ, இது ஒண்ணு 6. அது மாதிரி இங்க என்ன செய்ய போறோம்? 8 சார். 4 + 4 8. அப்போ 1275 × 10⁻⁻8 அப்படின்னு வரும். நான் -5 8 குழம்பிட்டேன் சார். சரி, இது இப்போ 1.275 அப்படின்னு எழுதணும்னா இது எப்படி பண்ணலாம்? சார் புரியல. இத 1.275 அப்படி எழுதணும்னா என்ன பண்ணணும்? சார் இப்படி எழுதியிருந்தாங்கன்னா 0.0 அப்படி போட்டு பண்ணணும் சார். ம். அதாவது இது இப்படி எழுதணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? 1.275 × 10⁻³ இதை மல்டி பண்ணா இந்த மேல வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது மட்டும்தான் இது. கூட 10⁻⁸ இருக்கு. அப்போ 1.275 × 10⁻⁵ அப்படின்னு சொல்லிடுங்க. புரியுதா? எஸ் சார். சரி, இன்னும் சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இங்க 1 இருக்கா, 1க்கு இந்த பக்கம் எத்தனை ஜீரோ இருக்கு? 4. அப்போ 10⁻⁵. ஏன்னா இங்கே தான் டாட் வைக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? 4 இருக்கா, 1.2 5 இருக்கா, மொத்தம் 1.275 10⁻⁵. அது -5. சரியா? சார் இது ஆன்சரா? என்னப்பா? இது ஆன்சரா? இந்த ஆன்சர். இதை மறந்துடுங்க, இந்த 275 மறந்துடுங்க. இப்ப என்ன வரும்? 1/10⁻1/10⁵ அல்லது 1 × 10⁻⁻5 எஸ் சார். அவ்வளவுதான். மீதி எல்லாம் அப்படி கூட சேர்த்து. ஓகே சார். அடுத்தது ஆரஞ்சு ரேடியஸ். சார் அதுக்கு வந்து 6.95 into 10⁵. 5 6,95,000 கிலோமீட்டர். அடுத்தது சார் அதுக்கு வந்து 5.036 into 10⁵ 5. அடுத்த கொஸ்டின் 10th one. The thickness of a paper is 0.0. அடுத்தது So 1.6 into 10⁻⁻3. -3. வெரி குட். ஏன்னா நமக்கு இங்க டாட் வைக்கிறோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும் கணக்கு பண்ணும். 3 × 10⁻, என்ன இருக்கு? 3 5 6. 6 sir. 12th one. Mount Everest height 8,848 meter. 8.848 into the power 3. Okay sir. ஓகேவா? Yes sir. கொடுத்துதான் பாரு. ம் சார் எங்கள் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ் முடிச்சிட்டாங்க சார். ஓகே ஃபைன்.
இதுக்கு அடுத்ததா இன்னும் நடத்தல சார். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் அடுத்து இருக்கு சார். ஓகே, இது இது புரியுதா அப்போ உங்களுக்கு எல்லாம்? அத்விதா, எஸ் சார். இது இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சார். 3, 5, 6. ஒரு நிமிஷம் சார். 1 2 சார் 5.67 into 10 to the power -7. வெரி குட். அடுத்தது சார் அடுத்தது வந்து 1 2 சார் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லி சார் கொடுத்தீங்களா? 2.1 into 10 to the power ஐயோ இங்க பாருங்கம்மா அத்விதா, -6 சார். இதுக்கு மேல அதாவது இங்க இருந்தே எடுக்கணும். ஃபுல்லா 5 6 4 போட்டுட்டு 10 பவர் எழுதணும் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க? இதுல 1 2 3 4 5 6 இருக்கு. இதுல ஒரு 3 9 ஓகே சார். -9. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது 5.64 into 10 to the power of 2. இதை சார் இப்போ நீங்க -9 போட்டிருக்கிறது வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்தனால தானே சார்? ஆமா, இங்க இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை டிஜிட் இருக்குது அத்தனை ஜீரோ அத்தனை நம்பர் போடுது. 0ல ஒரு 6, நம்பர்ல ஒரு 3, மொத்தம் 9. ஓகே சார். இப்போ 5 6 4 எப்படி எழுத போறோம்னா 5.64 into 10 power 2 போட்டிருக்கேன். சரியா? எஸ் சார். கூட 10 power -9 இருக்கா? எஸ் சார். இப்போ 5.64 into 10 power -7 மாறி. ஓகேவா? எது சாப்பிடலாம்? சாரி சார். எங்க அம்மா வெளியே போயிருக்காங்களா, அதனால கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா. இதுல ட்ரை பண்ணுதுப்பா. சார் எது இது இது இதெல்லாம் போடுங்க. சார்? முடிச்சிட்டேன் சார் எல்லாத்தையும். சார் 3 முடிச்சிட்டேன் சார். முடிச்சிட்டீங்கன்னா எடுத்து வாங்க. Comparing very large and very small numbers. The diameter of sun வந்து கொடுத்துருக்காங்க, diameter of earth கொடுத்துருக்காங்க. இதுல எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிப்பாங்க?
இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிறாங்க, இது பண்ணல. இந்த பவர்ல இருக்கிறது மட்டும் என்ன பண்றாங்க, 9 இங்க 7 இருக்கு, அது கழிச்சுன்னா 10^2 வரும், அல்லது 100 எழுதலாம். அப்ப 100 மல்டி பண்ணா என்ன கிடைக்கும்? 40 140 140 ஆமா. 140 by 1.2756 சார். ஓகே, இப்போ இதுவும் 1 பாயிண்ட்ல இருக்குது, இதுவும் 1 பாயிண்ட்ல இருக்குது. ஸோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 100 டைம்ஸ் பெருசா இருக்கும். மேல இருக்க நம்பர் தான் பெருசா இருக்கும். டயமீட்டர் ஆஃப் சன்னு தான் பெருசு, டயமீட்டர் ஆஃப் எர்த்தை விட. சரியா? 100 டைம் பெருசு. புரியல சார். அதாவது இந்த பவர்ஸ் மட்டும் போடும் போது 10^2 வருது, அது 100 தெரிஞ்சு போச்சு இல்லையா? சார் மீதிக்கு என்னது 1.4 and 1.27 1.27 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1.3 மாதிரி தான். மேல 1.4 கீழே 1.3 அடிச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது ஈக்குவல் மாதிரி தான் வருது. ஸோ மிச்சம் இருக்கிறது வேற 100 தான். அப்ப என்ன அர்த்தம்? இது ரெண்டு அடிச்சிட்டோம்னா மிச்சம் 100. அப்ப என்ன அர்த்தம்? இது பெரிய மேல இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற வேல்யூட கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது மேல இருக்கிற வேல்யூ 100 டைம்ஸ். சன்னோடைய டயமீட்டர் வந்து 100 மடங்கு பெருசு. இப்போ இதுதான் வந்து எர்த் அப்படின்னா இந்த டயமீட்டர் மாதிரி என்ன இருக்கு, 100 மடங்கு சைஸ் என்ன இருக்குதுன்னா பெரிய சைஸ் என்னது நமக்கு இந்த சன்னு. இந்த பேஜில் போட்டா கூட என்ன பண்ண முடியாது, உங்களால அது காட்ட முடியாது இந்த சைஸ். அப்போ இன்னும் சின்னதா எடுத்து போடலாம். எவ்வளவு போடலாம்னா அது எவ்வளவு போடலாம். இதுதான் எர்த் அப்படின்னா இந்த மாதிரி 100 டயமீட்டர் தான் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. 100 எர்த் சைஸ் சொல்ல கிடையாது, ஜஸ்ட் டயாமீட்டர் மட்டும்தான். அப்ப எர்த் மாதிரி எத்தனை எர்த் வரும்னா நீங்க கால்குலேஷன் போட்டு பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபார்முலாலாம் இருக்கு, போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சார் ஜூபிட்டரை விட சன் பெருசா சார்? ஆமா. சரிங்களா? எஸ் சார். அதே போல அடுத்ததும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, கம்பேர் பண்ணிப்பாங்க. அத்விதா புரிஞ்சுதா அதெல்லாம்? எஸ் சார். சரி, அப்ப என்ன பண்றீங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுங்க, அதாவது எக்ஸ்போனன்ட்ல எழுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மேல இருக்கிற ஃபார்ம்ல எழுதுங்க. மேல இருக்கிற கொஸ்டினை கீழே இருக்கிற இந்த ஃபார்மெட்ல எழுதணும் ஆன்சர். கீழே இதுக்கு மேல இருக்கிற மாதிரி எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். எழுதி அனுப்பிச்சுடுங்க. சார் போட்டோவா? ஆமாப்பா. ஓகே சார். ஓகே சார். இருக்கு சார்.
சார் முடிச்சிட்டேன் சார், அமுச்சு விடுறேன். ஓகே நான் அனுப்பிச்சுடுங்க.